ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு கதை குழப்பமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த அனிமேல வந்துட்டு ஃபர்ஸ்டே உங்களுக்கு எந்த விஷயத்தையும் காமிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 2. என்ன ஷீபே, நீ தானே சவராகி மேல ஒரு கண்ணா இருந்தா அவ அண்டர்வியர் என்ன கலர்னு தெரிய வேண்டாமா? என்ன டெஞ்சி, உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? ஜஸ்ட் நீங்க வாயை திறந்து என்ன கலர்னு கேளுங்க, நான் சொல்றேன். ஓ ஆமா இல்ல, வாயை திறந்து பேசினாதான் உங்க கடன் டபுள் ஆயிருமே. உங்கள யாரோ ஒருத்தர் அவ்வளவு கடனுமே யோட்டரிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் கண்டிப்பா நான் அதை நடக்க விட மாட்டேன். ஏன்னா நான் இப்ப பேசினதுனால என்னோட கடன் டபுள் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம இந்த கேம்ல தோத்து போனா அதிக கடன் இருக்கிறவங்களுக்கு தான் மத்தவங்களோட கடன் போகும்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா என்னோட இந்த பேப்பர்ல அப்படி போடல. யார்கிட்ட கம்மியான கடன் இருக்கோ அவங்களுக்கு தான் மத்தவங்களோட கடனும் போகும்னு போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரூல்ஸ்ல அப்படி இல்லவே இல்லை, இவன் போய் தான் சொல்றான்னு மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் சொல்லவும், இல்ல கண்டிப்பா அவங்க நம்புவாங்க. ஒருவேளை நீ அந்த துரோகியா இருந்தனா யோசிச்சு பாரு. சவராகிக்கு எல்லா கடனும் போக வச்சுட்டு நீ தப்பிச்சிடலாம்னு நினைச்சிருக்க. ஆனா எல்லா கடனும் இப்ப அந்த துரோகிக்கு தான் போகுங்கும் போது துரோகம் பண்றவங்க கண்டிப்பா இதை நம்பி ஏமாந்து தான் போவாங்க. சோ அவங்க இந்த கேம்ல தோக்க கூடாதுன்னு எஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் சொல்றா. கைஸ், நான் இவ்வளவு நேரம் சும்மா தான் சொன்னேன், எனக்கு உங்க எல்லார் மேலேயுமே நம்பிக்கை இருக்கு. கடைசியா யோட்டரி என்ன கேள்வி கேட்டா நம்ம எல்லாரும் கடைசியோட ஃப்ரெண்ட்ஸா இருப்போமான்னு, கண்டிப்பா இதுக்கு எஸ்ங்கிறது தானே ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த யுயிச்சி காட்டகிரி கேரக்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்றா. கோகரு ஆன்சர் என்னன்னு காட்டன் மோனபு சொல்லுது. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆன்சர் எஸ்க்கு போகுது. நீங்க இந்த கேம்ல ஜெயிச்சிட்டீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற 4 மில்லியன் கடன்ல இருந்து 4 lakhs லெஸ் ஆகுது அப்படின்னு மோனபு சொல்லுது. கேம்ல ஜெயிச்சது கண்டிப்பா பிரச்சனைகளை தான் கிரியேட் பண்ணும். என்னதான் இருந்தாலும் இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு இந்த ஆபீசர் சொல்றாங்க. யார் நமக்கு துரோகம் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க எல்லாருக்கும் இப்ப எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஜெயிச்சதுனால நமக்கு 4 lakhs லெஸ் ஆயிருக்கு. சோ 3.6 மில்லியன் கடன் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் பேஜை காட்டுவான்னு டெஞ்சி கேட்கவோ, இல்ல வேண்டாம் அப்படி பண்ணா உன்னோட கடன் டபுள் ஆயிரும், நான் உங்களை நம்புறேன் நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட கடன் ரொம்பவே அதிகமா இருக்கலான்னு கேட்கவும், என்னோட கடன் பாதியா குறைஞ்சது, திரும்பவும் நான் பேசினதுனால அதிகமாயிடுச்சு. சோ என்னோட கடனுமே இப்போ 3.6 மில்லியன்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் கேமுக்கு போலான்னு மாணவ சொல்லவும், ஒரு நிமிஷம் என் ஷோலேஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது, நீ ஷோலேஸை கட்டிட்டு வா, நாங்க எல்லாரும் போறோம் அப்படின்னு சொல்லி மோனபோ மத்தவங்களை கூட்டிட்டு போகுது. எல்லாரோட கடனுமே 3.6 மில்லியன் தான். நான் கண்டிப்பா நான் இதை நம்ப மாட்டேன். நோக்கு போனா பாதியா கம்மியாகுன்னு என்னோட கார்டுல போட்டிருந்தது, மத்தவங்க கார்டுல என்ன போட்டிருந்ததுன்னு தெரிஞ்சாதான் யார் போய் சொல்றான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பாக்குறான். துரோகி யாருங்கிறத இது மூலமா அவனால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இந்த ஆபீசர் சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ கார்டு எடுக்கவுமே அதுல இருக்கிற எழுத்தெல்லாம் மறைஞ்சு போகுது. இதை நாங்க ஒரு ஸ்பெஷல் லிங்க் வச்சு பண்ணிருக்கோம், கொஞ்ச நேரத்திலே அதை மறைஞ்சிரும், இவனால யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இந்த ஆபீசர் சொல்றா. ஷீகோ சபராகி பாங்க வரா. யோயிச்சி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் துரோகி அப்படின்னு தான் நான் இப்ப நினைக்கிறேன். அது யாருன்னு உனக்கு தெரியும்னா என்கிட்ட சொல்றியா, இல்ல அட்லீஸ்ட் யார் மேல நீ சந்தேகப்படுற அப்படின்னு அவ கேட்கிறா. சவராகி, உண்மையை சொல்ல போனா நான் உன் தான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நானா அப்படின்னு அவ கேட்கவும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 20 மில்லியன் கடன் யாரோடது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட வேணா, அதை ஸ்கிப் பண்ணிடலாம்னு நீ சொன்ன. எனக்கு தெரிஞ்ச சவராகி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்படி துரோகம் பண்ணா ஈஸியா சும்மா விட்டுற மாட்டா. அதனால தான் நான் உன்னை டவுட் பட்டா நம்ம ஹீரோ சொல்லவும், யோசிச்சு என்ன மன்னிச்சிரு, ட்ரிப்புக்கு போறதுக்கான காசு திருநது நீ தான் நினைச்சுதான் நான் அதை பத்தி ஸ்கிப் பண்ணலான்னு சொன்னேன் அப்படின்னு அவ சொல்றா. ஓ ஆமா, கிளாஸ்ல நான் தான் போறான பையன், அதனால தானே நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. அப்பா அம்மா இல்லாத பையன் பாவம் பார்த்து விட்ட அப்படி தானே கேட்குவோம். அப்படி இல்ல அப்படின்னு அவ சொல்றா. பின்ன வேற அப்படி என் மேல பாவப்பட்டு அப்பா அம்மா இல்லாத பையங்கிறதுனால தான் விட்டேன்னு கேட்கவும், இல்ல நான் உன்னை லவ் பண்றேன் அதனால தான் அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எனக்கு உன்னை ரொம்பவோ பிடிக்கும், நான் உன்னோட கடன் நினைச்சுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ண அப்படின்னு அவ சொல்றா. ஓ சவராகி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதை புரிஞ்சுக்கிட்டான். ஆக்சுவலி என்னோட கடன் 3.6 மில்லியன் இல்ல 7.6 மில்லியன். நான் ஓடையில லைட்டா பேசினல, அப்ப என்னோட கடன் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மெயினா நம்ம கிட்ட இருக்கிற துரோகிக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்க, இதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஓமல நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி சவராகி சொல்றா. நானும் உன்னை நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காசன் வந்துட்டு அந்த காட்டகிரி ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருப்பான். ஆனா அந்த டோமோடாச்சி கேம்ல அப்படி கிடையாது, ஏன்னா எதிரிங்க கூடவே தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. டெஞ்சி இவங்க பேசுற எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறான். என்னப்பா நம்ம ஸ்கூலோட ரூஃப் டாப்க்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ஹே மானபோ வந்துட்டா அப்படின்னு சொல்லவும், இந்த தடவை நான் உங்களுக்கு ப்ரொஃபசர் மானபோ. இப்போ நீங்க விளையாட போறது பேட் மவுத் சுகரோகு. அண்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கடவுள்கள் மேல இருந்து உங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சுகரோகு கேம் மாதிரியே தான் இதுவும். பாயிண்ட்ஸ் வர வர கேம் போர்ட்ல நீங்க முன்னேறி போய்கிட்டு இருக்கணும். அண்ட் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அது காமிக்குது. ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரைவேட் பாக்ஸ்குள்ள நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை பத்தி ஏதாச்சும் ஒன்னு தப்பா எழுதணும். யூட்டரி ட்ரெஸ்ஸுக்குள்ள எதுவுமே போடல. ஷீபேவோட தலைமுடி ஒரு விக்கு, ஷீஹோ ஒரு ரவுடி, டெஞ்சி கண்ணாடிய சும்மா சீனுக்கு தான் போட்டிருக்கான். யோயிச்சி உண்மையிலே ஒரு ரிச்சான பையன். இந்த மாதிரி என்ன வேணாலும் எழுதலாம். மேல இருக்கிறவங்க இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அண்ட் யார் ஃபர்ஸ்ட் கோல் அடைறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. உங்க எல்லாரோட கடனுமே அந்த பர்சனுக்கு தான் போய் சேரும். அண்ட் உங்களுக்கு போனஸா 4 மில்லியன் என் கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுக்குனால போயிட்டு வரலாம். சரி இப்ப கேம் ஆரம்பிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீங்க என்ன வேணாலும் தப்பு தப்பா எழுத ஆரம்பிங்க அப்படின்னு அது சிரிக்குது. ஹே எங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி நாங்களே இப்படி தப்பா எழுதுறது அப்படின்னு சொல்லி ஷீஹோ
ஷீஹோ கேட்கவும் ரூல்ஸை கவனிக்கலையா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க அங்க இருந்துட்டு வெறும் கார்டை கூட அதுக்குள்ள போட்டு வரலாம், யாருமே எதுவும் எழுதலன்னா அப்படின்னு ஷீபே கேட்கவும் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸுமே கிடைக்காது, எல்லாருமே ஒரு பாயிண்ட் முன்னாடி போகணும் அப்படின்னு அது சொல்லுது. அப்படின்னா நாங்க யாருமே எதுவுமே எழுதாம எல்லாரும் ஒன்னா ஜெயிப்போம் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா உங்கள யாராச்சும் ஒருத்தர் துரோகம் பண்ணாலும் மத்த 4 பேரும் அவ்வளவுதான் அப்படின்னு அது சொல்லுது. கவலைப்படாத சவராகி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே இப்ப நம்புறாங்க ஷீஹோவும் நம்ம ஹீரோவும் ஒன்னா இருக்கிறது. ஷீஹோ மேல கிரஷ் இருக்கிற ஷீபேக்கு பிடிக்கல. ஆமா கைஸ், நம்ம ஒருத்தர் நம்பலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். அவங்க சொல்றத பத்தியா ஒன்னா ஜெயிக்க போறாங்களா, காமெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரவுண்ட் 1 போகுது. அதுல யாருமே யார பத்தியும் தப்பா எழுதல. சோ 5 பேருமே இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாங்க. பட் ஆனா எல்லாரோட கடனுமே 1 லேக் இன்க்ரீஸ் ஆகுது. இது நீங்க முதல்லயே சொல்லலையா அப்படின்னு ஷீபே கேட்கவும் யாருமே யார பத்தியும் தப்பா எழுதலன்னா பெனல்ட்டி உண்டுன்னு மானபோ சொல்லுது. ஒவ்வொரு கட்டமா நாங்க இப்படியே மூவ் ஆனா கூட 60 லேக் தான் கடன் வரும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரவுண்ட் 2லயும் யாரும் யார பத்தியும் எழுதல. பட் இந்த தடவை 5 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா தடவையும் ஒரே பெனல்ட்டியை கொடுத்தா கேம் எப்படிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. இப்படியே பண்ண அவங்களோட கடன் கூடிக்கிட்டே தான் போகும். யாராச்சும் ஒருத்தர கோலுக்கு தள்ளி மத்த 4 பேரோட கடனும் அவங்களுக்கு போற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மோனபோ சொல்லுது. எங்க ஃப்ரெண்டுக்கே நாங்க அப்படி பண்றதா அப்படின்னு சொல்லி ஷீஹோ டென்ஷன் ஆகும். சவராகி டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஷீபே வந்து சமாதானப்படுத்துறான். இப்போ 3வது ரவுண்ட்ல ஒரு கார்டு வந்திருக்கு, எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. அந்த கார்டுல என்ன போட்டிருக்குன்னா சவராகி யோயிச்சியை லவ் பண்றா அப்படின்னு போட்டிருக்கு. உடனே ஷீபே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். அது மட்டும் இல்ல, சவராகியோ டென்ஜியோ டேட்டிங் போயிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரே டூல் தான் லவ். ரொமான்ஸ் இதுக்குள்ள கொண்டு வந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஈஸியாவே பிரேக் ஆயிரும் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றா. ஷீஹோவை பத்தி தப்பா எழுதப்பட்டிருக்கிறதுனால எல்லா ஆடியன்ஸும் அவளுக்கு தான் ஓட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ஷீஹோ மட்டும் 5 பாயிண்ட் முன்னாடி மூவ் ஆகுறா. யோயிச்சி, நீ என்ன அசால்ட்டா நிக்கிற அப்படின்னா அவ உன்னை லவ் பண்றது உனக்கு முன்னாடியே தெரியுமா? சவராகி உன்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சிருக்கல, என்ன வச்சு என்ன கேம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஷீபே டென்ஷன் ஆகும். டென்ஜி வந்து சமாதானப்படுத்துறான். நான் அவ கூடவே தான் இருக்கேன், எனக்கு அவளை பத்தி தெரியும் அப்படின்னு அவன் சொல்லவும் டென்ஜி வாயமோடு பிரச்சனையை பெருசாக்காத அப்படின்னு சொல்லி சவராகியே உண்மையே சொல்றா. கைஸ், இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இதை சொன்னதில்ல, என்ன மன்னிச்சிருங்க. டென்ஜியோட அப்பாவும் என்னோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்பாவோட ஆசைக்காக தான் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சோம். டென்ஜியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நாங்க 2 பேருமே ஒன்னா இல்ல, ஹை ஸ்கூல்ல யதார்த்தமா தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இதுக்கு பேர்லாம் டேட்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லி ஷீபே சொல்றான். 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அது டேட்டிங் தான் மானபோ சொல்லவோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சவராகி சொல்றா. பட் எனக்கு இருந்துச்சு. நான் ஆக்சுவலி உன்னை லவ் பண்ண. இந்த ஷீபே தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இரிட்டேஷனா தான் இருந்துச்சு. சவராகியை புரிஞ்சுக்கிடாம தேவையில்லாம அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஜி சொல்றான். அப்படின்னா அந்த லெட்டர் எழுதுனது நீ தானே அப்படின்னு சொல்லி ஷீபே கேட்கவும் நானும் அவ்வளோ டேட்டிங் பண்ணது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அந்த லெட்டர் எழுதுனா எல்லாருமே என்னதான் சந்தேகப்படுவாங்கிறது எனக்கு தெரியும். அந்த லெட்டர் எழுதுனது நீ தான். நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்றோம்னு உனக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நீ தானே அந்த லெட்டர் எழுதுன. சவராகி யோயிச்சியை லவ் பண்றான்னு உனக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு, நீ தான் அந்த லெட்டர் எழுதியிருக்க. பாவம், உன் ஆளுக்கு வேற ஒருத்தனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணவோ இவன் டென்ஷனாகி அடிக்க போறான். 2 பேரும் நிறுத்துறீங்களா? உண்மையிலேயே நீங்க சவராகியை லவ் பண்ணீங்கன்னா அவ அழற மாதிரி நடந்துக்கிட மாட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறான். சவராகி, அப்படின்னா உனக்கு யோயிச்சியை பிடிக்கலான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு அவ சொல்றா. டென்ஜியோ ஷீபேவும் ஒன்னு ரொம்பவும் லவ் பண்றாங்க, உனக்காக என்ன வேணா பண்றாங்க. யோயிச்சிக்கே ஒன்னு பிடிச்சிரும், எல்லா பசங்களுக்கும் ஒன்னு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு யோட்டரி சொல்றா. ஆனா யாரு எழுதுனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் யோசிக்கிறாங்க. இப்போ 4th ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போறான். சவராகி, நான் எதுவும் எழுதல, அடுத்தது நீ போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புறான். இந்த தடவை பார்த்தா 3 லெட்டர் வந்திருக்கு. ஷீபே அதிகமா போய் சொல்லுவான். யோயிச்சி ஒரு தடவை ஒரு வாரமா குளிக்காம இருந்திருக்கான். சவராகி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி வருது. ஹே சவராகி, அது போய் தானே, நீ பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணல அப்படின்னு ஷீபே கேட்கவும் ஏன் ஒருவேளை நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு அவ கேட்கறா. அது வந்து அப்படின்னு ஷீபே அப்படியே ஷாக் ஆகுறான். ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கிற லவ் அப்படிங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்த்து தான் ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஃபன்னுக்காக இருக்கலாம், ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கலாம், காசுக்காக கூட சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அன்கண்டிஷனல் லவ்னு தான் உண்டு, அன்கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படின்னு இந்த ஆஃபீஸர் சொல்றா. யோட்டரி அதனாலயோ கதறி அழுதுட்டு இருக்கா. அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டீடைல்டா அதிகமா எக்ஸ்பிளைன் பண்றங்கிற பேர்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு காப்பிரைட் கண்டிப்பா வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இந்த செகண்ட் கேமை பொறுத்தளவு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஏதாச்சும் ஒன்று பொய்யான விஷயங்கள் தப்பா சொல்லணும். யாரை பத்தி தப்பா எழுதியிருக்காங்களோ அந்த பர்சன் வந்துட்டு ஆடியன்ஸ் கொடுக்குற பாயிண்ட்ஸ் படி ஒவ்வொரு கட்டம் ஃப்ரெண்ட்ல மூவ் ஆவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தப்பா பேசுறதுனால இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.